18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கு வழக்கம் போல ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதோட மட்டுமில்லாம சுட சுட சுவையான பல விஷயங்களும் காத்துக்கிட்டு இருக்குது. நிகழ்ச்சிக்குள்ள போவோமா? முதலமைச்சர் ஐயா ஒரு விஷயத்தை ஆணித்தரமா அடிச்சு சொல்லுதாக. 50 வருஷம் ஆட்சியா கிட்டத்தட்ட அரசியலுக்கு வந்து என் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஏயா சரியா நீங்க ஏற்பாடு பண்ண மாட்டேங்க, தண்ணி கொடுக்க மாட்டீங்க, சாப்பாடு கொடுக்கல, இதெல்லாம் இல்லை. ஆனா கடைசியில் இதுக்கெல்லாம் காரணம் ஆளும் கட்சி அப்படின்னு கொண்டு வந்து குப்பையை கொண்டு வந்து மேலே ஒட்டுதீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையா, புதுசா இருக்கு. சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற வதந்திகள் பரவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன். இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அது மட்டுமன்றி அரசின் உயர் அலுவலர்கள், காவல்துறையின் உயர் அலுவலர்கள் செய்தியாளர்களை சந்தித்து உண்மை நிலையை வீடியோக்களோடு ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தினார்கள். மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அனைவரையும் காத்தது நமது அரசு, அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளித்தது நமது அரசு. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும் என்பதை உறுதியோடு நான் இங்கே சொல்லுகிறேன். ஐயா, இந்த இடத்துல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க இங்க கூட நின்று பேசுங்க, இல்லைன்னா போவாதியேன்னு ஒரு தடவைக்கு 4 தடவை 4 பேர் போன் பண்ணி சொன்னா உங்க தலைவர் அங்க போய் நின்று தான் பேசுவாரு, அப்பதான் லைட்டு பளிச்சுன்னு விழுகும், போட்டாவுக்கு பக்கம் இருக்கும்னு சொல்லி ஓடி போயிட்டு இப்ப கொண்டு வந்து என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே கிடையாது அப்படிங்க. காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலைகுலைய செய்தது. இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில பீதி, மூச்சு திணறல், மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது. பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள். கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார். நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள். இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை. அப்படியே நம்ம எடப்பாடி ஐயாவுக்கு கோபம் கொள்ள கோபம் என்னன்னா, நீங்களே பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்னைய நீங்க பேசவே விட மாட்டீங்க, என் புள்ளக்காடுகளையும் பேச விட மாட்டீங்க. நாங்க பேச ஆரம்பிச்சிருந்தோம், வடக்க தெற்க மேற்க கிழக்க இருந்து சரட்டு இழுத்து போட்டு கேள்வியா போட்டிருப்போம். நீங்க யோசிக்கிறதுக்கே நாளாயிருக்கும். பேச விடல, என் புள்ளக்காடோட நான் வெளியில ஓரேன்னு சொல்லி அப்படியே நேர சரண்டு வெளியே வந்துட்டார். சடக்குன்னு முதலமைச்சர் எந்திரிச்சு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? இப்ப அண்ணாச்சி ஏன் குடும்பத்தோட வெளியே வராது தெரியுமா? அவங்க ஒரு குறை சொல்றதுக்காகவே வந்தாங்க. நீங்க சிரமமே பட வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து நாங்க சொல்லிட்டோமா, இப்போ வெளியில போய் நின்று யோசிப்பாங்க, யோசிச்சு என்ன சொல்லலாம்னு அங்கிருந்து சொல்லுவாங்க. அதுக்கு தான் வெளியில போயிருக்காருன்னு சொல்லுதார். அரசுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் அளித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நெடுநேரம் பேசிவிட்டு இங்கே மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள் தெரிவித்தது போல இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளில் குற்றச்சாட்டுகள் சொல்ல இயலாத காரணத்தால் திட்டமிட்டு அவை நடவடிக்கைகளை குந்தகம் விளைவித்து வெளியில் சென்றிருக்கிறார்கள்.
எப்படி தூத்துக்குடியில நடந்த சம்பவத்தை டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி இந்த கரூர் சம்பவத்தையும் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். டிவியில பார்க்க ஒத்த போலீஸ்காரங்க கூட இல்ல, எல்லாம் போயிட்டாங்க. பிறகு எப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும்? ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மனசு என்ன கொதிக்கு தெரியுமா? இதை கூட நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டீங்களே அப்படின்னு புலம்புறார். ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது எந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் 41 பேருக்கு உயிர் வந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன். அதுவும் அவர்கள் அவைக்குள் நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன். காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்ட பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சொன்னாங்க. அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனால் அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவா தெரியுது. எல்லா ஊடக நபர்களும் இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து அந்த கருத்து சொல்றேன். இப்படி இவர் சொல்லி முடிச்சதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஐயா உள்ளுக்குள்ள வச்சு ஒன்று சொன்னாங்க. அதாவது சட்டசபைக்குள்ள என்னன்னா, அந்த தம்பி பேச ஆரம்பிச்சாரலாம், நல்ல சிறப்பாக காவல்துறை ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றின்னு தானே ஆரம்பிச்சாரு. இதை ஏன் நீ டிவியில் பார்க்கல? இதை கட் பண்ணியா உனக்கு காட்டினாங்க? முன்ன கூடிய உட்காந்து பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டாகையா. நாங்கள் எதுவும் கேட்கல. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பே காவல்துறைக்கு முதலே என்னுடைய சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு, காவல்துறைக்கு முதலே என்னுடைய சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். அப்படியே எடப்பாடி ஐயா செல்லாது நான் ஒத்துக்கிற மாட்டேன், இதுக்குள்ள உள்குத்து இருக்கு, உள்ளாம இருக்கு, எல்லாம் இருக்கு, நீங்க என்னமோ பண்ணிருக்கீங்க, எதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கி, ஆனா நான் புலனாய்வு பண்ணி கண்டிப்பா அதை எடுப்பேன் அப்படிங்கிற ரீதியில பேசுறாருங்க. ஏற்கனவே 4 மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கு தெரியும், காவல்துறை தெரியும். அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க. முழுமையா இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம். அது மட்டும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் 30 விழா நடத்தினார், 1 லட்சம் பேர் கலந்துனார். ஏன் அந்த இடத்தை கொடுத்திருக்கலாம்ல? அப்படி கொடுத்துட்டு இந்த அசம்பாவத்தை தடுத்திருக்கலாம்ல? ஆனா அதெல்லாம் கொடுக்கல. இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்குனாங்க. அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் அரசினால் தான் ஏற்பட்டது. காவல்துறை அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்ற திட்டமிட்டு தான் நடைபெற்றதால் மக்கள் சந்தேகிக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரா நான் என்னெல்லாம் பண்றேனோ அத பூரா விஜயை நோக்கி செல்கிறார், விஜயை பிடிச்சி இழுக்கிறார், அவரோட சேர்றார். அங்க தெரியுதா பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு, நான் வேற ஒண்ணுக்கு கேட்டாட்டீங்க, அதோட சேர்த்து இழுக்கிய என்ன யாரு நினைச்சிருக்கிய, போங்க ஐயா உங்களோட அப்படின்னு லைட்டா வசனப்படுதார். அவருக்கு வேற வழி இல்லையே, வேற இதைத்தானே சொல்லி ஆகணும். அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து. அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஏங்க நாங்க சப்போர்ட் எதுக்கு பண்றோம்? ஒரு இவரே தானே சொன்னாரு, எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல, தமிழக உறவுன்னு சொல்றாருல, இவர் சொன்னது நியாயம், நாங்க சொன்ன தப்பு. நாங்க அந்த உணர்வோடு தான் பேசுறோம்னு பதிவு வச்சிருக்கிறேன். ஆக இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கல. ஐயா ஒரு எதிர்க்கட்சியா புதுசா ஒரு தம்பி வாரார், அப்படியே தொண்டர்கள் புடைசூழ வாரார், அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருப்போம், அனுசரணையா இருப்போம் அப்படின்னு நாங்க நின்னா, ஓஹோ கூட்டணிக்கு இழுக்கீங்களா செக்கீங்களா அப்படின்னு இப்படி பண்றீங்களே, எப்படியா உங்களுக்கு இப்படி பேச முடியுது அப்படின்னு நயினார் நாகேந்திர ஐயா கொந்தளிக்கார். இதில் தமிழக வெற்றி கழகம் என்பதற்காக அல்ல, இறந்து போன 41 உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசணும் தவிர இதில் கூட்டணி எங்களுக்கு இல்லை.
இன்னும் சொல்ல போனா அவர்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 2011 இதே மாதிரி தான் வலுவான கூட்டணியா வச்சிருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள், திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் வச்சு சேர்த்து. ஆனா மக்கள் மனமாற்றம் ஏற்பட்டது, ஆட்சி மாற்றம் வந்தது 2011. அதே மாதிரி ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும். அந்த ரகுபதி ஐயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வயதுக்கு மீறின கோபம் உள்ள வருது. என்னன்னா, ஏயா உன்னைய பார்க்க கால் கெடுக்க நிக்காக, புள்ள ஊட்டிகளோட நிக்காக, பசியோட நிக்காக, நீ என்னடானா வண்டிகளை உட்காந்து அப்படி அமைக்க போடுது. அமுக்குறா மூஞ்சி தெரியுது, ஆப்பன்றா மூஞ்சி தெரியல, அமுக்குறா தெரியுது, அமுக்கெல்லாம் தெரியல, இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கியா நீ என்னையா தலைவனுக்கு உண்டான ஸ்டைல்லையா இருக்க அப்படின்னு அவர் ஆதங்கப்படுதார். எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ரோட் ஷோவுக்கோ போவதாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வேனிலே எழுந்து நின்று கொண்டு அங்கே தங்களை காண வந்திருக்கின்ற பொதுமக்களை பார்த்து கையசைத்து கும்பிட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் தருகிற சால்வைகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். இதுதான் வழக்கம். ஆனால் இவர் 500 மீட்டருக்கு முன்னாலேயே வேனுக்கு அந்த பெரிய பஸ், அந்த பஸ்ஸுக்குள்ள ஒளிந்து கொண்டு விட்டார், உட்கார்ந்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு லைட்டுகளையும் அமர்த்தி விட்டார்கள். எந்த ஒரு தலைவராவது தான் இருப்பது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அமர்த்திவிட்டு எந்த ஸ்பாட்ல தான் பேச வேண்டுமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவொடனே லைட்டை போட்டு அமர்த்தினாங்க. சினிமாவில் லைட்டை அமர்த்தி போட்டு காமிக்கிற மாதிரி காமிக்ஸ் எடுத்து சீன்ஸ் காமிப்பாங்கல்ல, அது போல காமிச்சாங்க. நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 30 விழா நடத்தினோம். ஏகப்பட்ட தண்ணி, சாப்பாடு எல்லாம் சரி இருக்கு, அங்கே வச்சிருங்க, மாவட்ட செயலாளர்கள் இவ்வளவு பொறுப்பாளர்கள் வச்சிருங்கன்னு சொன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்க, தண்ணி இல்லாம புள்ளக்காடு கஷ்டப்படுது, தண்ணியை கொண்டே கொடுங்கப்பான்னா இந்த வந்துருச்சுல அவங்க பாட்டுல அவங்க தான் இதுக்கு காரணம்னு எங்க மேலே திருப்பி விடுதியா. தண்ணி குடிச்சது குத்தமாயா? ஏயா நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கிறவங்களையும் கொடுக்க விடாம பண்ணா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறலா. அவங்கெல்லாம் தண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும், வைக்கல. ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னு கேட்டாங்க, தண்ணி இல்லை. உடனே எங்களுடைய மாநாட்டுக்காக வைத்திருந்த தண்ணி பாட்டில்களுக்கு கொடுத்தால் அதில் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. ராத்திரி ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா? இப்படியெல்லாம் கேவலமான புத்தியோடு தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கின்றார். இதை வைத்து அரசியல் செய்யலாம், கூட்டணி சேர்க்கலாம் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் இதுல முரண்பாடான கருத்துக்களை பதிவு செய்து நான் எல்லாம் இப்படியே சொல்லியிருக்கேன்னு சொல்றதுக்காக, சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்வதற்காக இன்றைக்கு முழுக்க பொய்யாவே பேசியிருக்கிறார் பொய்ப்பாடி பழனிசாமி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படியே நம்ம வேல்முருகன் அண்ணாச்சி அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே இதுல இருக்கார். ஏயா ஒரு கொள்கையோட ஒரு பிடிப்போட வர்றவங்க பின்னாடி அந்த கொள்கையும் உங்க கொள்கையும் ஒத்து போதான்னு பார்த்து போங்க ஐயா. சினிமாக்காரங்க வந்த உடனே சர்ன்னு போறீ, கீழே எல்லாம் தவிக்கான், மேலே இருந்து செல்ஃபி எடுக்கான், ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறான். ஸ்டாண்ட் இல்லைனா போட மாட்டியாடியே, ஏயா இப்படி இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணா ஜெகதீசன் ஆணையம் இருக்குல்ல, எப்படியாவது கொண்டு வந்து உண்மையை கொண்டு வந்துருங்க, மற்றவங்க எல்லாம் வேஸ்ட்டுங்கார். தமிழக மக்கள் ஒரு அறிவுள்ள மக்கள். ஏன் சினிமா பிரபலங்களை சென்று பார்ப்பதற்காக உங்கள் இன்னுயிரை நீங்கள் தியாகம் செய்கின்றீர்கள்? பச்சை குழந்தைகள் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிற மோகம், படம் எடுக்கிற மோகம், வீடியோ எடுக்கிற மோகம், இதெல்லாம் தமிழ் சமூகத்திற்கு கூடாது என்றும், அதுபோன்று நம்முடைய தமிழ்நாடு அரசு நியமித்த அருணா ஜெகதீசம் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அந்த தடையை நீக்கி அந்த ஆணையம் விசாரணையை தொடங்குவதற்கு வாய்ப்பை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். கரூரிலே அவர் காலதாமதம் வந்தது 7 மணி நேரம் என்று சொன்னாலும் அங்க பொது போக்குவரத்து 10 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீர்கள்? இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தையும் நான் இந்த பேரவையில் முன்வைத்திருக்கிறேன். நாட்டிலையும் சட்டசபையிலையும் இவ்வளவு நடக்கு, கரூர் நடக்கு, அது நடக்கு, இது நடக்கு. எங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே கவலை இல்லைங்க. எங்களுக்கு எங்க ஐயா தான் வசதி அப்படின்னு இவங்களும், அவங்களுக்கு அவங்க ஐயா தான் வசத்தின்னு அவங்களும். நாங்க தான் கட்சியை விட்டு நீக்கிட்டோமே மிஸ்டர் அருள், நீங்க எப்படி எங்க கட்சி கூடிய பயன்படுத்தலாம், நீங்க எப்படி எங்க ஐயா பேரை பயன்படுத்தலாம், நீங்க எப்படி நீங்க சட்டசபைக்குள்ள வரலாம். பாலு ஐயா பேசுறாருங்க, நாட்டில் என்ன நடக்கு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? அவருடைய தந்தையார் மருத்துவமனையில் இருக்கிறார். அது தொடர்பாக உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவருடைய நலம் விசாரித்து விட்டு வருகிறார். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அவரை சந்திப்பது என்பதும் பேசுவது என்பதும் அவருக்கு அவர் ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற நல்லெண்ணம்
அரசியல் செய்ய நினைத்தால் தன்னுடைய தந்தையை சென்று சந்திப்பதற்கு யார் தடைப்பட முடியும்? யார் தடுக்க முடியும்? அருள் தடுத்து விடுவாரா? யார் அந்த அருள்? எந்த அருள் என்ற பெயரை தமிழகத்தில் வருவதற்கு காரணமாக இருந்தது யார்? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நிழலில் ஒட்டி அரசியல் செய்தவர். இன்றைக்கு ஐயாவிற்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறு கருத்து வேறுபாடை பயன்படுத்திக் கொண்டு குளிர்காயக்கூடிய வேலையை அருள் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். சேலத்தில் உட்கார்ந்துட்டு பேசினா 10 பேரை வச்சுட்டு பேசினா வாயில வந்ததெல்லாம் பேசலாம் நினைச்சிட்டு பேசுறாரு. அதை அருள் நிறுத்திக்கணும். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. அடுத்து நம்ம ராமதாஸ் ஐயாவுடைய அபிமானி அவர் முரளி சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்தார். அதாவது உங்களைத்தான் மிஸ்டர் பாலு அண்ணாச்சி அவர்களே நம்ம ராமதாஸ் ஐயா தான் தூக்கி தூர போட்டாங்கல்ல, அப்புறம் இதுக்கு நீங்க உள்ள வந்துக்கிட்டு இவருக்கு பேசக்கூடாது அவரை பேசக்கூடாதுன்னு என்ன நீங்க நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருக்க எங்க ஐயா தான் ஒரிஜினல், மீதி எல்லாமே வேஸ்ட்டுங்கார். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். அவர் உறுப்பினரே கிடையாது. முதல்ல அவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே இல்லை. அவர் மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளாக உழைத்து உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியோட கொடியை இன்னார் பயன்படுத்தக்கூடாதுன்னு இவர் சொல்றதுக்கு இவர் யார்? பாட்டாளி மக்கள் கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளராக சட்டமன்ற தேர்தலில் நின்று மாம்பழம் தேர்தலில் வெற்றி பெற்றவர் எங்களுடைய சேலம் எம்எல்ஏ அருளண்ணன் அவர்கள். அவரை நீங்க கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற நீங்க ஐயா அவர்களால் நீக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கே முதல்ல அதுக்கான உரிமை கிடையாது. அதாவது தீபாவளி வருது, நகையெல்லாம் எடுக்கல அப்படின்னா நமக்கு கௌரவ குறைச்சல்ல பல பேர் போவாங்க. சில பேர் காசே கிடையாது, இருந்தாலும் நகை எடுக்கணும்ல. ஜார்க்கண்டில் இப்படி தான் போயிருக்காங்க, நகையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு பக்கம் மட்டும் நகையை ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருக்கான். எல்லாம் கடைசியில் களவாணித்தனம் தான், வேற என்ன? காசு கொடுத்து வாங்கணும் எவன் கேட்குறான்? அப்படியே நேராக டேராடூனுக்கு போகிறோம். நகராட்சி அலுவலகத்தில் அப்படியே ஒரு நடமாட்டம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு வேலைக்காரர் போல் இருக்கு, ஏதோ இது பார்த்துட்டு பூட்டிட்டு போகிறார் போலுக்குன்னு எல்லாரும் யோசிச்சிருக்காங்க. அப்புறமேட்டு ஜிசிடிவி லேசாக திருப்பி பார்த்தா அவன் திருடுறதுக்கு ஓட்டையை போட்டு உள்ளே விழுந்திருக்கான். எல்லாம் ஜிசிடிவியில் மாட்டிக்கிருச்சு. ஆமாம், இப்போ என்ன ரொம்ப திருட்டு ஜாஸ்தியாகி போச்சு? ஏன் உங்களுக்கெல்லாம் உழைக்கிறத பற்றி ஐடியாவே கிடையாதா? அப்புறம் நேரம் மாப்பிக்கு போகிறோம். 2 பேர் மல்லு கட்டிக்கு நிற்காக. நிறுத்தி என்னப்பா விஷயம்னா, அண்ணாச்சி தீபாவளி வருது, கடையை போட்டாங்க. கடையாக போட்டால் கொஞ்சம் ஓரமாக போட வேண்டியானா, இவன் சேலையை விரிச்சு போட என் கடை பூரா மறைஞ்சு போச்சு. வாரவங்க எப்படி வருவாங்க? சொன்னால் கேட்கல, கம்பி எடுத்து நொங்கு லேசாக நொங்கிட்ட ரத்தம் மட்டும் புலப்புலன்னு கொட்டிருச்சுங்கிறாப்புல. கார் ஓட்ட தெரியலன்னா எடுக்காதீங்கன்னு நாமளும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டீங்க. ஒரு பாப்பா இப்படித்தான் அவ அப்பாவோட வந்திருக்கும் போலுக்கு, டாடி நான் வண்டியை இப்படி சைடில் பார்க் பண்ணிட்டுமா அப்படின்ட்டு பிரேக்கை மிதிக்க போல ஆக்சிலேட்டர் மிதிக்க மனுஷன் ஜஸ்ட் எஸ்கேப், இல்லைன்னா அவர் நிறைய டிக்கெட் வாங்கியிருப்பார். அதனால தயவு செஞ்சு புள்ளக்காரர்கிட்ட காரை கொடுக்கும் பொழுது 1க்கு 1000 தடவை யோசிச்சு கொடுங்க. பழையார் அரைஞ்சோன்னா ஒயின் சுற்றிட்டு வடிவேல் கிட்ட போய் நிப்பாப்பிள்ளையில முத்துக்கால. அதே மாதிரி இமாச்சல பிரதேசத்தில் ஒரு வண்டி இப்படித்தான் கிருட்டு சுற்றி நல்ல வேலை அந்த மலையிலேருந்து கீழே விழலை. வண்டி ரோட்டில் ஓட்டும் போதே நிதானமாக ஓட்டணும். இந்த மாதிரி மலைப்பாங்கான இடங்களில் ஓட்டும் பொழுது அதீத கவனத்தோடு ஓட்டணும், மிதமான வேகத்தில் ஓட்டணும், ஆமை மாதிரி ஓட்டணும். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ஐயோ
அப்படியே அங்கிருந்த மக்கள்கிட்ட நேராக போனோம். இங்கே பாருங்க, இப்போலாம் சோசியல் மீடியா கண்டிப்பாக ஆகிப்போச்சு. முதல்லலாம் கூட்டு மாதிரி தொத்துக்கிட்டோம், இப்போ சாப்பாடு மாதிரியே ஆகிப்போச்சு. அதுலேயும் பாருங்க, சில பேர் ஹாய் ஃப்ரெண்ட் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வீடியோக்கு இடையில திடீர்னு வயசுக்கு மீறின விஷயங்கள்லாம் உள்ளே வந்துடுது. இதை கட்டுப்படுத்தணும்னு இன்ஸ்டாகிராம் ஏரியாவில் இருந்து சில பல கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மேலே பெற்றவங்களுடைய அனுமதி வேணும்னு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு இன்ஸ்டாகிராம் மேலே அவ்வளவு கோபமாக இருப்பாக இருக்கு. பதில பாருங்க. நல்ல விஷயம். குழந்தைகளோட நலனுக்காக இது பண்றது ரொம்ப நல்லது. ஒரு ஃபோன் பேசணும்னா கூட ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரத்தை இறங்கி பேச முடியும். நம்ம வீட்டுக்கு போய் படுத்து வைக்கிட்டோம்னா குழந்தைய செல்லில் பயங்கர போந்து விளையாடணும். தேவைப்படுற கண்டென்ட் வருது, அதோட தேவையில்லாத கண்டென்ட்டும் நிறையா வருது. கொலை ரேப் எல்லாமே நடக்குது. ஒரு கண்டென்ட் அவன் தெரியாம ஏதோ 18+ கண்டென்ட் அவன் தொட்டுட்டான் அப்படின்னா, அது ஒன்ஸ் பார்த்துட்டான் அப்படின்னா அதை பார்த்து அதே கண்டென்ட் தான் ரிப்பீட் மோட்ல வந்துட்டு இருக்கோம். அதை தடுக்க ஏதாவது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்குமான்ட்டு நாங்கள் பல நாள் எதிர்பார்த்த விஷயம். இந்த ஆபாச இணையதளங்களோ இல்ல வயலன்ஸ்க்கான வீடியோஸை பார்க்க முடியாதபடி பண்ணியிருக்காங்க. அது தடை செஞ்சது வந்து இப்போ ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதனால அதை வரவேற்போம். பெற்றோரா இருந்து நாங்கள் வரவேற்கிறோம். பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், அனைத்து வகுப்புகளும் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நடப்பதால் நம்மளே செல்போனை வந்து குழந்தைகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். பெற்றோர்களுக்கு இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியாத வீட்டில் கூட அந்த செல்லில் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணி பிள்ளைகள் பயன்படுத்திட்டு வராங்க. அதுக்கு அவங்க என்ன அடிமை ஆகிடுறாங்க. அவங்க வந்து அதுல இருந்து விடுபட முடியல. ஒரு வீடியோவை கண்டினியூஸா ஒரு ஐடியில இருந்து 2 to 3 டைம்ஸ் பார்க்கறது, அந்த ஐடியா பிளாக் பெர்மனண்டா பிளாக் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வயசை மாற்றி போட்டுறானுங்க. நல்லதே இருக்கு, கெட்டதே இருக்கு. அதை ஒருத்தவங்க யூஸ் பண்றதுதான், அவங்க வாழ்க்கை அவங்க கையில தான் இருக்கு. யூஸ்வலாக வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் பசங்க அதை இது பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அந்த ஏஜோட மைண்ட் செட் அப்படி தான் இயங்கும். நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கும் போது அவங்களும் அதே மாதிரி பண்ண இருப்பாங்க. கண்டிப்பாக சார், இது நல்ல விஷயம் தான். இதெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்ல விஷயம் தான். இது வந்து அவங்க அனுமதிங்கிறத விட நீங்கள் அதை ஸ்டாப்பேஜ் பண்ணால் கூட இது நல்லது தான். பசங்களை கெடுக்கிறது பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. என்னை பொறுத்தவரை இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தடுத்திட முடியாது. இன்றைய விஞ்ஞானம் நமது படுக்கை அறை வரை வந்து விட்டது. இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வண்டி ஓட்டுக்கும் பொழுதும் சரி, வண்டி எடுக்கும் பொழுதும் சரி, சுத்துமுத்தும் பாருங்க. ஒவ்வொரு வண்டியும் செக் பண்ணி அழகா எடுங்க. வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாக வாழுங்க. அதே நேரத்தில் ரொம்ப சேஃப்டியாகவும் கொண்டு போங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.